சரி, நாங்க லாஸ்ட் செஷன் நேரம் இந்த வீடியோல நாங்க பார்த்துட்டு இருந்தது வந்து அப்போ ஒரு மின்காந்தம் உருவாகிற நேரமும் வடமுனை தென்முனை உருவாக்கப்படலாம். உருவாகிற வடமுனை தென்முனைய தொடர்ச்சியாக சுழற்சியில வைத்துக் கொள்றதுக்கு எங்களுக்கு ஒரு காந்தத்துக்கு பதிலா என்ன 2 காந்தங்கள் பயன்படுத்தப்படலாம். இந்த நுணுக்கம், இந்த உத்தி நீங்க ஒரு மோட்டார் எடுத்துக்கொண்டால் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது பூரண வளையமாக அல்லாம 2 வளையங்களாக வலிமையான காந்தம் பயன்படுத்தப்பட்ட மோட்டார்களும் இருக்கும். அப்ப அதுல என்னது, ஒரு பக்கம் உள்ள காந்தம் வந்து வடக்கு திசையை காட்டி நின்றால் அடுத்த பக்கம் உள்ள காந்தம் தெற்கு திசையை காட்டி நிற்கும். சரியா? அதைத்தான் இந்த வீடியோல பார்த்துட்டு இருந்தது. சரியா? ஆகவே ஒரு மின்னோட்டத்தை மாற்றி மாற்றி கொடுக்கிற நேரம் ஏற்பட வடக்கு திசை தென் திசைய வடமுனை தென்முனைய உங்களுக்கு மாறி மாறி உருவாக்கலாம். இதுதான் இது நான் சொன்னது, ஒரு மோட்டார்ல 2 வளைவான காந்தங்களை பயன்படுத்தி இதே உத்தி கையாளப்படுது. சரியா? இதே உத்தி இதுல கையாளப்படுது. சரியா? இப்ப ஆர்மேச்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆர்மேச்சர் உருவாகிறது இதால, அதாவது கம்பிச்சுருள்களை கொண்ட காந்தத்தையும் கொண்ட அந்த பகுதிக்கு நான் சொல்ற ஆர்மேச்சர். ஆர்மேச்சர்ல இதே மாதிரி நிலையான காந்தத்துக்குள்ள கம்பிச்சுருள்கள் இருக்குது. சரியா? நிலையான காந்தத்தினுள் கம்பிச்சுருள்கள் காணப்படுது. இப்ப நீங்க இன்னமும் ஒரு மின்கலத்தால தான் மின்னோட்டத்தை வழங்குறதாக இருந்தா, ஒரு மின்கலத்தால மின்னோட்டத்தை வழங்குறதாக இருந்தால் நீங்க என்ன செய்யணும், நொடிக்கு நொடி வடக்கு தெற்கு வடமுனை தென்முனை ஏற்படுறதை மாற்றுறதுக்காக நீங்க என்ன செய்யணும், மின்னோட்டத்தை மாறி மாறி செலுத்தணும். அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே அமைப்பில் உள்ள ஒரு சுருளை நான் விளங்கப்படுத்தினேன். அதுல கம்பியிட ஒரு முனையில ஒரு திசையில மின்னோட்டம் ஓடும், எதிர்முனையில இன்னொரு திசையில மின்னோட்டம் ஓடும். இந்த சுருள்ட ஒரு பக்கமாக ஒரு திசையிலையும் எதிர் திசையில அதுக்கு எதிரான திசையிலையும் மின்னோட்டம் ஓடுது. இந்த மின்னோட்டங்கள் எதிர் எதிர் திசையில ஓடுற நேரம் உருவாகிற காந்தப்புலமும் மாறும். வடமுனை அல்லது தென்முனை என்றது கடத்தி கூடாக மின்னோட்டம் ஓடும் திசையில தங்கியிருக்கு. சரியா? அது இப்ப மாறுபடுறதால உங்களுக்கு கம்பியிட ஒரு முனை வடமுனையாக இருந்திருந்தால் எதிர்முனை தென்முனையாக இருந்திருக்கு. இப்ப சுழலுது. சரியா? தெற்கு வடக்கு கவர்ச்சி விசை உருவாகிற டைம்ல நீங்க என்ன செய்யணும், கவர்ச்சி விசை உருவாகிற அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், வடக்கு தெற்குக்கு மாற்றி கொடுக்கணும். கவனிங்க, இப்ப இந்த அதாவது சிவப்பு நிறம் வடக்காக இருந்தால் நீல நிறம் தெற்கு. இப்ப வடமுனைக்கு தென்முனை வார அந்த சந்தர்ப்பத்தில் நீங்க என்ன செய்யணும், மின்னோட்டத்தை மாற்றி செலுத்தணும். அதாவது மின்கலத்தின முடிவிடங்களை மாற்றி வைக்கணும். மின்கலத்தின் முடிவிடங்களை மாற்றி வைக்கணும். இதுக்கு ஆடலோட்டம் பயன்படுத்தப்பட்டிருந்தால் இலகுவாக இருக்கும். ஆனால் நாங்க இது நேரோட்ட மின்மோட்டார் என்றதால அந்த விஷயம் இங்க எங்களுக்கு ஆடலோட்டம் பயன்படுத்துறோம். நாங்க படிக்கிறது நேரோட்ட மின்மோட்டார் ஒன்றுக்குள்ள உண்மையாக இந்த தடையை நாங்க எப்படி மீறினன்றதை தான் பாக்குறோம். இந்த தடையை மீறுறதுக்காக நேரோட்ட மின்மோட்டார்ல கொண்டிருக்கிற உத்தி என்னன்றதை தான் படிக்க போறோம். சரியா? அப்ப இப்படி இருக்கிற நேரம் இது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மின்கலத்திர முடிவிடங்களை நொடிக்கு நொடி மாற்றி மாற்றி வைக்க இயலாது. அதுக்கு தான் நாங்க பயன்படுத்துற கொம்யூட்டேட்டர். சரியா? கொம்யூட்டேட்டர் என்றது வந்து உங்களோட புக்ல திசை மாற்றி என்ற மோட்டாரின் பகுதி தான் கொம்யூட்டேட்டர். இது பிளவு வளையங்களால் உருவாக்கப்பட்டது. கொம்யூட்டேட்டர் என்ற திசை மாற்றி பிளவு வளையங்களால் உருவாக்கப்பட்டது. சரியா? அப்ப பிளவு வளையங்களுக்கு பாருங்க, பிளவு வளையத்திலே நடுவுல என்னது, ரெண்டும் சந்திக்காது, கேப் ஒன்று இருக்கும், இடைவெளி விடப்பட்ட 2 வளையம், இதுக்கு பேர் பிளவு வளையம். சரியா? அப்ப ஒரு கம்பி சுருளுக்கு ஒரு பிளவு வளையம் இருக்குதுங்க. ஒரு கம்பி, இது ஒரு ஃபுல் கம்பி சுருள் என்றே கருதுங்க. ஒரு கம்பி சுருளாக இருந்தால் ஒரு பிளவு வளையம் பொருத்தப்பட்டு இருக்குது. சரியா? இப்ப பிளவு வளையம் மூலம் எப்படி திசை மாற்றுண்டா, பிரஷஸ், தூரிகை, உங்களிடத்துல தூரிகை என்ற அமைப்பு தான் இப்ப இருக்கிறது. இது தூரிகை என்றிருந்த அமைப்பு எதோடு தொடர்புபட்டிருக்கு, இந்த கம்பிச்சுருளோட அல்ல, பிளவு வளையங்களோட 2 பாதிக்கும் 2 தூரிகை காணப்படுது.
இந்த ரெண்டு தூரிகையுடையும் தான் வேலை என்னது, இந்த ரெண்டு தூரிகையும் தான் போய் மின்னோட்டத்தோட சம்பந்தப்பட போகுது அல்லது ஒரு மின்கலத்திட முடிவிடங்களோட சம்பந்தப்பட போறது வந்து எது, இந்த தூரிகைகள். நேரடி மின்னோட்டத்தோட சம்பந்தம் உள்ளது தூரிகை. சரியா? அப்ப கவனிங்க, இப்ப தூரிகைகளுக்கு மின்னோட்டம் வழங்க போகுது. இது பிளவு வளையம், அது வந்து மத்தியில இடைவெளியை கொண்டிருக்குது. பிளவு வளையத்திட ஒரு பிளவு வளையம் சுருளின் ஒரு அந்தத்தோட தொடர்பு, மற்றைய பிளவு வளையம் சுருள்ட மற்றைய அந்தத்தோட தொடர்புல காணப்படுது. ஓகே, இது காட்டிருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கடத்தி பதார்த்தம் இருக்குது, அது மின்னோட்டத்தை பெறும். சரியா? இப்ப மின்னோட்டம் ஓடுது, அது விளங்கியிருக்கும். மின்னோட்டம் ஓடுது, மின்னோட்டம் செலுத்துற நேரம் ஒரு பிளவு வளையத்துக்குள்ளால மின்னோட்டம் வாரதாக இருந்தால் அடுத்த பிளவு வளையத்துக்கூடாக மின்னோட்டம் வெளியேறுது. சரி, இப்ப அதே காந்தத்தை கருதினால் நன்றாக கவனிங்க இத. பாருங்க, இங்க எதிர் முனை, இந்த படத்துல நான் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த இடத்துல பாருங்க. இப்ப நிலையான காந்தம் இங்க பிற்பக்கமா விளங்குற சிவப்பு, அதுக்கு சவுத் வார நேரம், தென்முனை வார நேரம், வடமுனைக்கு தென்முனை வார நேரம். அதுதான் எங்களோட பிரச்சனை என்னது, அப்படி வார நேரம் கவர்ச்சி விசையன் உருவாகி சுழற்சி தடைப்படும் என்றதால எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதோட மின்னோட்டத்தை மாற்றுறதுக்கு. அதற்காகத்தான் நீங்க மின்கலத்துல முடிவிடங்களை மாற்றி கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சீங்க. ஆனால் அதை எந்த நேரமும் செய்யறது சாத்தியம் இல்லை. அதாவது எப்போதுமே அது வார இடத்த உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்து எங்களுக்கு மின்னோட்டத்தின் திசையை மாற்றி மாற்றி வழங்கிடாது. அதற்கு பதிலாக நாங்க பயன்படுத்தின பிளவு வளையத்தால் என்ன நடக்குது, ஒரு நேரம் இந்த, அதாவது இதுக்கு முதல்ல இந்த மேல் உள்ள இந்த அரைப்பகுதி பிளவு வளையம் தான் இந்த பக்கம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க நினைங்க, இது ஒரு நேர் பிளஸ் ஏற்றமுள்ள ஒரு மின்னோட்டத்தை வழங்கிட்டு இருந்த நேர்முனையோட சம்பந்தப்பட்ட தூரிகை. இது இவ்வளவு நேரமா தொடர்புல இருந்தது வந்து மேலுள்ள வளையத்தோட. அந்த நேரம் மேலுள்ள வளையம் காட்டினது சவுத், அதாவது அது வந்து கம்பிச்சுருள் உருவாக்கினது சவுத். இப்ப பிளவு வளையத்தில் இருந்த கேப்புக்கு பிறகு நீங்க சம்பந்தப்பட போறது இந்த தூரிகை புதிய பிளவு வளையத்தின் பகுதியோட. ஆகவே இவ்வளவு நேரமா மறை முனைவிடத்தோட தொடர்பு பட்டிருந்த மின்னோட்டத்தோட தொடர்புபட்ட இந்த பிளவு வளையத்தின் ஏனைய பகுதிக்கு, ஏனைய பாதிக்கு இப்ப கிடைக்க போறது வந்து நேர் திசையிலிருந்து வர மின்னோட்டம். இப்ப என்னது, திசை மாறுது. அது அடுத்த பக்கத்திலையும் அதே மாதிரி நடக்குது, அடுத்த பக்கத்திலையும் அதே மாதிரி நடக்குது. பாருங்க, தொட்டு கொண்டிருந்தது மின்னோட்டம் போற திசைய கவனிங்க, தொட்டுட்டு இருந்தது மின்னோட்டம் போற திசைய கவனிங்க. சாரி, மின்னோட்டம் போன திசை, தூரிகை பிளவு வளையத்திலிருந்து மாறவும் என்ன நடக்குது, மின்னோட்டத்தின் திசை மாறுது. தூரிகை பிளவு வளையத்திலிருந்து மாறவும் மின்னோட்டத்தின் திசை மாறுது. சரியா? இதுக்கு அப்புறம் உள்ள விஷயங்களை நாங்க படிப்போம். சரியா? இதுவரை உள்ளது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்ப உண்மையாகவே பிளவு வளையம் என்ன செய்யுது, மின்னோட்டத்தின் திசையை மாற்றுவதன் மூலமாக பிளவு வளையம் என்ன செய்யுது, கம்பிச்சுருள்ல ஏற்படுற வடமுனை தென்முனைய மாற்றுது. இது நீங்க உலர் மின்கலத்தை
உலர் மின்கலம் ஒன்று நேர்முனை மறை முடிவிடத்தை மாற்றி மாற்றி கொடுக்கறதுக்கு ஒப்பான ஒரு செயலை யாரு செய்யறது? எங்களுக்கு அந்த பிளவு வளையம் செய்யுது. சரியா? இதுல இருந்து உங்களுக்கு விளங்குது, பிளவு வளையம் மின்னோட்டத்தின் திசைய மாற்றி மாற்றி கொடுக்குது. அதனாலதான் அதுக்கு பேரு என்னது? அந்த பிளவு வளையம் கொண்ட பகுதிக்கு பேரு திசை மாற்றி. மின்னோட்டத்தின் திசைய மாற்றி மாற்றி வழங்குறது. சரியா? அதாவது நாங்க பார்த்த வீடியோல பார்த்த காந்த சுருளின் வடக்கு தெற்கு வடமுனை தென்முனைய மாற்றி கொடுக்கும் அந்த தொழிலை மேற்கொள்பவர் தான் யாரு? திசை மாற்றி. இந்த திசை மாற்றி உண்மையிலேயே பிளந்த வளையங்களையும் தூரிகைகளையும் கொண்டது. சரியா? தூரிகைகளும் பிளந்த வளையங்களும். சரியா? அந்த பிளந்த வளையங்கள் ரெண்டும் தான் என்னது மெயினான காரணம். அதாவது பிளந்த வளையம் ரெண்டும் தான் எதோட தொடர்பில் இருக்கும்? பிளந்த வளையம் தான் உண்மையிலேயே தொடர்பில் இருக்க போது சுருளிட முனையோட. சுருளிட முனையோட தொடர்பு. ஒரு முனைக்கு ஒரு பிளவு வளையம் மீத மொத்தமாக சுருளுக்கு 2 பிளவு வளையம், ஒரு சுருளுக்கு 2 பிளவு வளையம் இருக்கும். இந்த பிளவு வளையம் ரெண்டும் புற சுற்றோட, அதாவது மின்னோட்டத்தை பெறக்கூடிய புற சுற்றோட தொடர்புல இருக்க போறது வந்து தூரிகைகள் மூலம். அப்ப 2 பிளவு வளையம் 2 தூரிகை 2 பக்கமா இருக்கு. சரியா? இந்த தூரிகை ரெண்டும் நிலையா இருக்கும். இந்த பிளவு வளையங்கள் வந்து சுழலக்கூடியதாக இருக்கும். இந்த கம்பி சுருளோட பிளவு வளையம் சுழலக்கூடிய நிலையில் இருக்கும். ஆகவே சுழலும் போது என்ன செய்யுது? பிளஸ் மைனஸ் மாறுது. சரியா? அத நாங்க இதுல பாருங்க. இப்ப இது கம்பி சுருளோட நிலையா தொடர்பில் இருக்கிறது பிளவு வளையம். இது சுற்றோட தொடர்பில் இருக்கிறது தூரிகை. ஆகவே தூரிகை இருக்கிற நேரம், சரியா, தூரிகையில ஒரு பக்கமா எப்போதுமே மறைதான் வந்துட்டு இருக்கும், அடுத்த பக்கமா நேர்தான் வந்துட்டு இருக்கும். இந்த பிளவு வளையம் சுழன்றுதான் என்ன செய்யுது? கம்பி சுருளோட பக்கங்களுக்கு கிடைக்கிற நேர்மறைய மாற்றுது. இங்க கலர் மாறுறதால உங்களுக்கு விளங்குது. இந்த படத்துல இங்க கலர் மாறுறதில் இந்த உங்களுக்கு என்ன செய்யலும் அந்த மாறுறது, அதாவது பிளவு வளையம் மாற மாற கம்பி சுருளுக்கு கிடைக்கிற மின்னோட்டம் மாறுதுன்றத உங்களுக்கு இந்த படத்தின் மூலமாகவும் விளங்குது. சரியா? ஆக மொத்தத்துல பிளவு வளையம் தான் எங்களுக்கு மூலகாரணி என்னது? கம்பி சுருளுக்கு கிடைக்கும் மின்னோட்டத்தின் திசையை மாற்றி மாற்றி ஏற்படும் முனைகளை, காந்த முனைகளின் திசையை மாற்றத்தால தொடர்ச்சியான சுழற்சிகைக்கு ஏதுவாக இருக்கிறது வந்து திசை மாற்றிகளில் உள்ள இந்த பிளந்த வளையங்கள். ஆகவே ஒரு சுற்றுக்கு இப்ப இந்த படத்துல பாருங்க, இவ்வளவு நேரமா நாங்க ஒரு கம்பி தடத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம். இந்த சுற்றை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் ஏராளமான சுற்றுக்கள் கொண்டது ஒரு கம்பிச்சுருள். ஏராளமான சுற்றுக்களை கொண்ட ஒரு கம்பிச்சுருள் இங்க பார்க்கிறது. ஆகவே கம்பிச்சுருள் உள்ள மின்னோட்டத்தின் திசையை நொடிக்கு நொடி மாற்று வேலையை இலகுவாக்குறதுக்கு தான் என்னது இருக்கு? கொம்யூட்டேட்டர் அல்லது திசை மாற்றிகள் காணப்படுது. இதனால தொடர்ச்சியான சுழற்சி ஏற்படுது. சரியா? அதைத்தான் இதுலயும் காட்டுறது. சரியா? அதாவது உங்களுக்கு நிலையான காந்தத்துல காந்தப்புலத்தை மாற்றல. ஏன்னா நிலையான காந்தத்துக்கு எப்போதும் வடக்கு ஒரு திசையில தெற்கு ஒரு திசையில. சரியா? ஆனா உங்களுக்கு மாற்றலும் எதை? மின்காந்தத்துல மாற்றலும். ஏன்னா மின்காந்தத்துல காந்த புலமே, அதாவது வடமுனை தென்முனை ஏற்படுறது மின்னோட்டம் செல்ற திசைக்கு ஏற்ப. ஆகவே நீங்க மின்னோட்டம் செல்லும் திசைய உங்களால மேனுவலி நீங்களாகவே மாற்ற இயலாது என்றதால அந்த வேலையை மாற்றுறதுக்கு உத்தி ஒண்ட கையாண்ட நேரோட்ட மின் மோட்டார்ல என்ன உத்தி? பிளவு வளையங்களை கொண்ட தூரிகைகளை கொண்ட திசை மாற்றி என்ற அமைப்பை நீங்க நேரோட்ட மோட்டார்ல பயன்படுத்தின. சரியா? அப்ப இதுல என்ன நடக்கிற என்ன விஷயம் தான் இது இங்க இருக்குது. இப்ப நாங்க பார்த்தது நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். கடத்தி ஒன்றினூடாக ஒரு நேரம் உருவாக இயலும் ஒரு முனை. சரியா? அது மின்னோட்டம் பாயும் திசைக்கமைய வேறுபடும். இது நாங்க ஆரம்பத்துல இருந்தே பாக்குற ஒரு விஷயம். ஆகவே மேல படத்துல மின்னோட்டம் வந்து மேல் நோக்கி போனால் உங்களுக்கு அம்பியரின் வழக்கை விதியை வைத்து பார்த்தால் காந்தப்புலம் உருவாகும் திசை இடஞ்சுழி. ஆகவே வடமுனை. கீழ உள்ள படத்துல காந்தப்புலம் உருவாகிற திசை மின்னோட்டம் கீழ் நோக்கி பாயும் போது காந்தப்புலம் உருவாகும் திசை வந்து வலஞ்சுழி. ஆகவே தென்முனை.
ஆகவே இதே விஷயம் தான் என்னது, ஒரு கம்பிச்சுருளையும் 2 அந்தத்திலே மின்னோட்டம் எதிரெதிரா பாய போகுது. அந்த 2 அந்தத்திலேயும் ஒரு அந்தத்துல வடமுனையும் ஒரு அந்தத்துல தென்முனையும் உருவாகுது. சரியா? இப்ப இந்த படத்தை ஒரு படத்தை வச்சு நாங்க இதை விளங்கெடுப்போம். இந்த கம்பிச்சுருள்ல இப்ப இந்த பக்கம் நோக்கி வாரது உண்டு, இந்த பக்கம் மின்னோட்டம் போகுது. அப்ப போற நேரம் ஏற்பட போறது ஏதோ வடமுனை அல்லது தென்முனை. இது வார நேரம் ஏற்பட போகுது வடமுனை அல்லது தென்முனை. சரியா? இப்படி வார நேரம் ஒரு நிலையான காந்தத்துல இருக்கிறதால நீங்க என்ன செய்யற, நிலையான காந்தத்துல உங்களுக்கு ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பார்த்தால் சுழற்சி திசையை தான் இந்த மஞ்சள் நிறம் காட்டுது. இந்த மஞ்சள் நிற வளைந்த அம்புக்குறி காட்டுறது வந்து சுழற்சி திசை. அப்ப இப்படி சுழல்ற நேரம் இந்த இந்த ரிங் பிளவு வளையம் என்ன செய்யும், அதோட சேர்ந்து சுழலும். சுழல்ற நேரம் இவ்வளவு நேரமா பிளஸ் முனையோட தொடுகையில் இருந்த பிளவு வளையம் அடுத்த வினாடி என்ன நடக்கும், மைனஸ் முனைக்கு தொடுகையில போயிடும். மைனஸ் தூரிகையோட மறை முடிவிடத்தோட சம்பந்தப்பட்ட தூரிகையோட தொடுகையில போய்த்திரும். ஆகவே இந்த அதாவது இந்த பக்கமாக உள்ள கம்பிச்சுருள் திரும்ப தென்முனையை நோக்கி வாரணத்துக்கு அது திரும்ப என்னவாகவே இருக்கும், தென்முனையாகவே இருக்கும். இந்த பக்கம் இந்தால பக்கம் போற நேரம் இப்ப தென்முனையாக இருக்கிறது, அடுத்த பக்கம் போற நேரம் வடமுனையாக கம்பிச்சுருள் மாறும். இதுக்கு பூரண காரணம் யாரு, இந்த பிளவு வளையங்கள் சுருளோட சேர்ந்து சுழல்ற நேரம் மின்னோட்டத்தின் திசையை மாற்றினது. சரியா? இதுல இப்ப ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியை பார்த்தால் இந்த சந்தர்ப்பத்துல ஃப்ளெமிங்கின் இடக்கை விதியில விசை தொல்படுறது மேல் நோக்கி. சரியா? அடுத்த முனையில கம்பிச்சுருளோட முனையில இப்ப இதே நிலையில வச்சு பாக்குற நேரம் மின்னோட்டம் உங்களுக்கு தெரியும், காந்தப்புலத்தின் திசை தெரியும். இங்க சிவப்பு நிற நோர்த் போலுக்கு மேலுள்ள சிவப்பு நிற கோடுகள் அம்புக்குறி காட்டுறது நிலையான காந்தத்தின் காந்தப்புலம். அப்ப காந்தப்புலம் தெரியும், மின்னோட்டத்தின் திசை தெரியும் என்ற இயக்க திசையை காணலாம். சரியா? ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. ஆகவே மேல் நோக்கி கீழ் நோக்கி எதிரெதிர் திசையில் இருக்குது, விசை இணை உருவாகுது, சுழற்சி நடக்குது. சரியா? இதே அடுத்த செகண்ட்ல என்ன நடக்கும், இது ரெண்டும் ஒப்பிட்டு காட்டின ஒரே படம். சரியா? அடுத்த செகண்ட்ல பாருங்க, பிளவு வளையம் FE என்று இருந்தது, இப்ப என்னவாக மாறுது, EF மாறிட்டு. ஆனா மின்னோட்டம் இப்ப என்னது, தொடர்ந்தும் ஒரே திசையில தான் போயிட்டு இருக்குது. ஆகவே இது வடமுனையாக இருந்திருந்தால் இன்னமும் இது வடமுனை. இந்த சந்தர்ப்பத்துல வடமுனையாக இருந்திருந்தால் இப்பவும் அது வடமுனை. இப்ப மின்னோட்டம் ஒரே திசையில காந்தப்புலமும் ஒரே திசையிலேண்டா எப்போதும் இந்த கம்பிச்சுருள் மீது தாக்கும் விசை ஃப்ளெமிங்கின் இடக்கை விதிப்படி எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போது. ஏன்னா மின்னோட்டத்தின் திசை மாறல. ஆகவே சுழற்சி ஒரே திசையில் அமையும். ஆனா உண்மையாக சுழன்றது கம்பிச்சுருள். சரியா? கம்பிச்சுருள் உண்மையாக சுழல்றதால அந்த சுழற்சிய ஒரே திசையில வைத்து கொண்டது தார்ட வேலை, திசை மாற்றிகளோட வேலை. அது அந்த திசை மாற்றி ஒரே திசையில சுழற்சியை வைத்துக் கொள்ள கையாண்ட உத்தி என்னது, திசை மாற்றிக்குள் இருக்கிற பிளவு வளையம். பிளவு வளையம் இருக்கிறதால அது ரெண்டுக்கும் இடையில இடைவெளி காணப்பட்ட, அதனால நொடிக்கு நொடி அதாவது கம்பிச்சுருளூடாக போகும் 2 அந்தங்கள்லயும் போகும் மின்னோட்டத்தின் திசைய பிளவு வளையம் மாற்றி மாற்றி கொடுத்து ஏற்படுற முனைகளை எப்போதும் தள்ளுகை விசைக்குள்ளேயே வைத்துக் கொண்டு இருக்கு. சரியா? சரியா? இந்த பகுதியில காட்டப்படுறது வந்து ஒரு பிளவு வளையத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க கம்பிச்சுருள் எத்தனை பயன்படுத்துறேன், ஒரு கம்பிச்சுருள் பயன்படுத்தினா பிரச்சனை வரும் என்றதால. அதாவது உண்மையில என்னன்னா கம்பிச்சுருள் பயன்படுத்தினா பிளவு வளையம் கட்டாயம் பயன்படுத்தணும். சரியா? பிளவு வளையம் பயன்படுத்தினால் எங்களுக்கு அந்த ஏற்கனவே ஏற்பட்ட கவர்ச்சி விசையால ஏற்படும் தடைய தவிர்க்கலாம். ஆனாலும் ஒரு கம்பிச்சுருளால ஏற்படுற இயக்க விசை போதாது என்றதால உங்களோட மோட்டார் இயக்க விசை குறைவாக இருக்கும். ஆனா உங்களுக்கு தெரியும், மோட்டார் எப்படி எந்த உபகரணத்துல பயன்படுதோ அந்த உபகரணத்துக்கு ஏற்ற மாதிரி மோட்டார் இயக்க விசை எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணும். சரியா? இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துக்கொண்டா நீங்க பிளெண்டர் போன்ற உபகரணங்கள்ல இயக்கம் ஆகவும் ஸ்பீடாக இருந்தால் தான் என்ன செய்யலும், உங்களோட அந்த உபகரணத்துக்குரிய பயனை பெற்றுக்கொள்ளலும். சரியா? இதற்காக என்ன செய்யற, ஏராளமான கம்பிச்சுருள்களை பயன்படுத்தி அந்த ஒவ்வொரு கம்பிச்சுருளுக்கும் என்ன செய்யணும், தனித்தனியா பிளவு வளையம் இருக்கணும். நீங்க 2 கம்பிச்சுருள் இருக்கணும்டா 2 திசை மாற்றி, ஆக மொத்தம் 4 பிளவு வளையம், அதாவது 2 பிளவு வளையம் இருக்கணும்.
ஒன்றொன்றுக்கு 2 மேனி 4 பிளவு வளையம் அப்ப. சரியா? ஓகே. ஆகவே கம்பிச்சுருள்களின் எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக என்ன செய்யணும்? பிளவு வளையங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கணும். இது உங்களோட வினைத்திறனை கூட்டும். வினைத்திறனை அதிகரிக்க செய்யும். வேகத்தை கூட்டும். ஆகவே கிடைக்கிற மின்னோட்டம் குறைய, ஆனால் உங்களோட மோட்டார் சுழலும் வேகத்தை அதிகரிக்க செய்ய ஒன்று என்ன செய்யலும்? கம்பி சுருள்களோட அளவை கூட்டலாம். இதன் ஒரு மோட்டார்ட புறத்தோற்றமா இருக்கு. சரியா? பாருங்க, 3 சுருள் கொண்டது இருக்கு, ஏராளமான கம்பி சுருள் கொண்டது. இது ஏராளமான கம்பி சுருள் கொண்ட மோட்டார்களும் இருக்குது. உங்களுக்கு மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்க செஞ்சு என்ன செய்யலும்? அதாவது மோட்டாருடைய இயக்கத்தை கூட்டுறது உங்களுக்கு மின்னோட்டத்தின் அளவை அதிகரிக்க செய்யலாம், அல்லது கம்பி சுருள்கள் உள்ள முறுக்குகளோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யலாம். கம்பி சுருள்ல எத்தனை முறுக்கு இருக்கோ அந்த முறுக்குகளோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யலாம். சரியா? கம்பி சுருளின் முறுக்குகளோட எண்ணிக்கை அதிகரிக்க செய்யலாம், மின்னோட்டத்தின் அளவு அதிகரிக்க செய்யலாம், அல்லது நீங்க பயன்படுத்துற நிலையான காந்தத்தின் வலிமையை கூட்டலாம். சரியா? அப்ப நான் ஏற்கனவே முதலாவதாக ஆமேச்சர் காட்டின நேரம் ஞாபகம் இருக்கும். 3 கம்பிச்சுருள் இருக்கிற மோட்டாரும் இருந்துச்சு, ஏராளமான கம்பிச்சுருள் இருக்கிற மோட்டாரும் இருந்துச்சு. இந்த கம்பிச்சுருளுக்கு இங்க முன்னால அப்ப இது என்னது? பிளவு வளையம். இங்க காட்டப்பட்டது என்னது? பிளவு வளையங்கள். பாருங்க, ஏராளமான பிளவு வளையம். எத்தனை கம்பிச்சுருள் இருக்குதோ ஒவ்வொரு கம்பிச்சுருளுக்கும் 2 பிளவு வளையம் மேனி அவ்வளவு பிளவு வளையங்கள் காணப்படணும். சரியா? அப்ப இதுதான் மோட்டார் ஒன்றுல, எளிய மோட்டார் ஒன்றுல நடக்கிற விஷயம். ஆக மொத்தத்துல நீங்க எளிய மோட்டார் ஒன்று எடுத்துக்கொண்டீங்களா, மோட்டார் உண்மையிலே என்ன செய்யுது? நீங்க மின் சக்தியை கொடுத்தீங்க என்றால் அதை பொறிமுறை சக்தியாக மாற்றி உங்களுக்கு வேலை செய்ய பயன்படுது, உபகரணங்கள்ல பயன்படுது. மின் சக்தியை பொறிமுறை சக்தியாக மாற்றி உங்களுக்கு பயன்பட வைக்குது. சரியா? அவை மின் மோட்டார்ட வேலை மின் சக்தியை பொறிமுறை சக்தியாக மாற்றுது, அல்லது இயக்க சக்தியாக. நீங்க இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும், இந்த பாடம் மின்காந்த தூண்டல். நீங்க இவ்வளவு நேரமா பிரயோகங்கள் படித்தது மின்காந்த தூண்டல். ஆகவே மின்காந்த தூண்டல் என்ன செய்யுது? மின் சக்தியை இயக்க சக்தியாக மாற்றுது. மின்காந்த தூண்டல் என்ற செயற்பாடு மின் சக்தியை இயக்க சக்தியாக மாற்றுது. சரியா? அதே நேரம் நீங்க இதுக்கு பிறகு படிக்க போறது மின்காந்த, அதாவது இது மின்காந்த தூண்டல் அல்ல, இது மின்காந்தம். மின்காந்தவியல் என்ன செய்யுது? மின் சக்தி இயக்க சக்தி ஆக்குது. மின்காந்த தூண்டல் விட மறுதலைய செய்யும், இயக்க சக்திய மின் சக்தியாக்கி தரும். சரியா? இதை நீங்க பார்க்க போறது இதுக்கு அடுத்தது வர கிளாஸுகள்ல.